Welcome to Helen Chemistry channel. In this session we are going to see the topic state function. State function means pressure, volume, temperature. These are having specific value for a system at a given state. Okay. இப்போ ஒரு reaction two steps நடக்குதுன்னா அந்த reactionக்கு ஒவ்வொரு reactionக்குமே அந்த pressure, volume, temperature வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கும். ஸோ அதான் ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். நாட் டிபெண்ட் ஆன் த பாத். அந்த ரியாக்ஷன் எந்த வழியில் நடக்குதுங்கிறது பிரச்சனை கிடையாது நமக்கு. ஸ்டேட் ஃபங்க்ஷனுங்கிறது என்னது, அதில் இருக்க ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சரை மட்டும் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா வந்து என்னது ஸ்டேட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பாத் ஃபங்க்ஷன். A path function is a thermodynamic property of the system whose value depends on the path by which the system changes from initial state to final state. ஒர்க்கு ஹீட். சரிங்களா? இப்போ ஒரு சிஸ்டத்து மூலம் ஏதோ ஒரு வேலை கொடுக்குறோம், ஒரு அழுத்தத்தையோ ஒரு வெப்பத்தையோ கொடுக்கும்போது அது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ அந்த ரியாக்ஷன் அதை தான் வந்து பாத் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ a path function is a thermodynamic property of the system whose value depends on the path by which the system changes from initial state to final state. Example, work and heat. Next, internal energy. The internal energy is a characteristic property of a system which is denoted by the symbol U. Okay, சிஸ்டத்துடைய ஒரு characteristic property தான் வந்து internal energy. So the internal energy எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, energy possessed by all its constituents, namely atoms, ion, molecule. ஒரு சிஸ்டம்னா என்ன இருக்கும், ஆட்டம் இருக்கும், அயானம் இருக்கும், மாலிகுல். அதுக்கு ஈக்குவலாக அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து internal energy. Internal energy is equal to energy possessed by all its constituents, namely atoms, ions and molecule. So total energy of molecule U equal to internal energy, that is internal energy equal to U translation energy plus vibrational energy plus rotational energy plus bonding energy plus ionic energy plus molecular energy. So UI. சரிங்களா? ஸோ இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு என்னது, ஒரு சிஸ்டத்தில் இருக்க ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிகுல் அதோட எல்லா எனர்ஜியும் சேர்ந்து, அதோட எல்லா எனர்ஜியும் சேர்ந்து தான் வந்து என்னது இன்டர்னல் எனர்ஜி. ஸோ U equal to UT plus UV plus UR plus UB plus UE plus UI. Next, characteristics of internal energy. Internal energy of system is a extensive property. ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது, சிஸ்டம் வந்து சைஸோ அல்லது மாஸோ டிபெண்ட் பண்ணி இருந்தால் அது வந்து என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் இன்டர்னல் எனர்ஜி, வால்யூம் இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் த சிஸ்டம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சிஸ்டத்தில் வந்து எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்டர்னல் எனர்ஜி டபுள் ஆகும் இஃப் த அமௌண்ட் இஸ் டபுள்டு. சரிங்களா? internal energy should be doubled if the amount is doubled. சரிங்களா? Next, the internal energy of a system is state function. It depends on the state variable, pressure, volume and temperature of the system. ஸோ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்னது, ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு வந்து குறிப்பிட்ட வேல்யூ இருக்குது. ஸோ அது எதை பேஸ் பண்ணியிருக்கு, ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஏ சிஸ்டம். சரிங்களா? சிஸ்டத்துடைய இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகிறது எப்படி கனெக்ட் பண்ணுறோம், del U, this is the change in internal energy அப்படின்னு சொல்கிறோம். delta U equal to internal energy final minus internal energy initial state. del U equal to final state of internal energy minus initial state of internal energy. Next, in cyclic process there is no internal change. So del U cyclic equal to 0. cyclic processல வந்து எந்த internal changeமே இருக்காது. So delta U cyclic equal to 0. ஃபைனல் ஸ்டேட் வேல்யூ இனிஷியல் ஸ்டேட் வேல்யூவை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு என்னது, டெல்டா யூ ஈக்குவல் டு யூஎஃப் மைனஸ் யூஐ. த வேல்யூ ஷுட் பி நெகட்டிவாக இருக்கும். ஃபைனல் ஸ்டேட் வேல்யூ இனிஷியல் ஸ்டேட் வேல்யூவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா யூஎஃப் கிரேட்டர் தென் யூஐ, வி ஆர் கெட்டிங் பாசிட்டிவ் வேல்யூ ஃபார் திஸ். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு, ஒர்க் இன்வால்வ்டு இன் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். The essential condition for expansion or compression of system, there should be difference between
external pressure and internal pressure. External pressure and internal pressure இடையில வந்து என்னது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸ்பேன்ஷன் அல்லது கம்ப்ரெஷன் பண்ண முடியும். இப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டர்னல் ப்ரெஷரோட அதிகமாக இருந்துச்சுன்னா என்னது பிஸ்டன் வந்து உள் நோக்கி மூவ் ஆகுது. எப்போ வரைக்கும் இந்த இன்டர்னல் ப்ரெஷரும் நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் ஈக்குவலாக ஆகிற வரைக்கும். சரியா? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கிரேட்டர் தென் இன்டர்னல் ப்ரெஷர். இப்போ இந்த பிஸ்டனை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம், உள்நோக்கி அனுப்புகிறோம். அதாவது பிஸ்டன் மூவ்ஸ் இன்வர்ட். எப்போ வரைக்கும் இந்த உள்ளே இருக்க இந்த கேஸில் இருக்க இன்டர்னல் ப்ரெஷரும் நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும். இதை வந்து என்ன சொல்கிறோம், நம்ம சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்குதுன்னு கன்சிடர் பண்ணுறோம். அதோட ஃபைனல் வால்யூம் வந்து என்னது பிஎஃப். ஹியர் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். ஏன்னா நம்ம தான் மேலேருந்து ஃபோர்ஸை கொடுத்து இந்த பிஸ்டன் உள்ள அமுக்குறோம். ஸோ நம்ம சிஸ்டத்து மேலே தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ W ஈக்குவல் டு மைனஸ் எஃப் டெல்டா எக்ஸ். ஸோ அந்த டிஎக்ஸுங்கிறது என்னது இந்த பிஸ்டன் நகர்ந்த தூரம், அதுதான் வந்து என்னது டிஎக்ஸ். ஸோ dx distance moved by the piston, F force acting on the gas. Okay, so F equal to P external dot A. So அந்த F ஓட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். we are getting W equal to minus P external A delta x. So A delta x change in volume, V final state to V initial state. W equal to minus P external pressure Vf minus Vi, W equal to P external common delta V. சரியா? W வந்து அது பாசிட்டிவ் தான். ஏன்னா ஒர்க்கு வந்து சிஸ்டத்து மேலே பண்ணால் பாசிட்டிவ், ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா ஒர்க் வந்து எனக்கு நெகட்டிவாக வரும். பட் இங்கே ஒர்க்கை வந்து சிஸ்டத்து மேலே தானே பண்ணுறோம். ஸோ ஒர்க் வில் பி பாசிட்டிவ். At each stage of compression, the volume decreases by small amount. Work done on the gas is W reversible, initial state to final state integration, external pressure divided. In compression பொறுத்த வரைக்கும் pressure of the system, external pressure greater than pressure of the system. So the equation will be pressure external equal to pressure internal plus dP. In expansion, external pressure lesser than pressure of the system. So what will be the answer? Pressure external equal to internal pressure minus dP. So pressure external, internal pressure minus dP. So this is the reversible process. Okay, ஒவ்வொரு compression process அப்போ இந்த வால்யூம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிகிரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் இன்டகிரேஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த ரெண்டும். சரிங்களா? ஃபார் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ஒர்க் கேன் பி ரிலேட்டட் internal pressure of the system under reversible condition by writing equation like this: W reversible minus Vi Vf integration P internal into dV. Next, for ideal gas, P internal pressure V equal to nRT. So P internal equal to இந்த V இங்கே போயிருது nRT by V. இந்த இதை வந்து ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா W reversible equal to Vi to Vf minus nRT by dV. ஸோ இன்டகிரேஷன் பண்ணணும் அப்படின்னு என்ன கிடைக்கும், நமக்கு W reversible minus nRT ln Vf divided by Vi. ஸோ log எடுக்கிறோம். W reversible 2.303 nRT log Vf by Vi. இப்போது வால்யூம் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்டு இனிஷியல் ஸ்டேட்டும் அதிகமாக இருந்துக்கும் எக்ஸ்பான்ஷனில். ஸோ ஒர்க் டன் பை த ப்ராசஸ் நெகட்டிவ், V final value less than V initial. So compression work done on the process positive. Thank you.